வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி சோமாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப்பு மைதா, 3 ஸ்பூன் ரவை, கொஞ்சோண்டு உப்பு. இது மேல் மாவுக்கு. இப்போ உள்ள பூர்ணத்துக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1/4 கப்பு பொடித்த ரவை, 1 கப்பு பொடித்த சர்க்கரை, 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் நெய், முந்திரி, 2 ஏலக்காய். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மைதாவை போட்டுக்கோங்க, ரவை போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பூரிக்கு நல்லா கெட்டியாக பிசைவோம், ஆனால் அதில் தான் நம்ம ரவை போடுவோம். இதில் ரவை போட்டிருக்கோம், ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தளர்வாக நல்லா பிசையணும். இது மைதா இருக்கிறதால அது அப்படியே கொஞ்சம் கெட்டியாயிடும் உடனே. அதனால் நல்லா தளர்வாகவே பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பேனில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அந்த தேங்காயை குட்டி குட்டி பத்தையாக போட்டு வறுத்துக்கோங்க. செவக்க வறுக்கணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இது உள்ள பூர்ணத்தில் தான் வைக்க போகிறோம். அப்படியே கடித்து சாப்பிடும்போது தேங்காய் வாசனையோடு நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது போடுறது. ஒரு பாத்திரத்தில் பொடித்த சர்க்கரை போட்டுக்கோங்க, பொடித்த ரவை போட்டுக்கோங்க. இது பூர்ணத்துக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. ஏலக்காயை தூள் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை ஏதாவது நம்ம அரைக்கும் போது கூட அந்த ஏலக்காயோட போட்டுக்கலாம். அடுத்தது அந்த தேங்காய் வறுத்து வச்சுக்கிறோம். தேங்காய், முந்திரி அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் கூட நம்ம கலந்து விட்டுலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு, இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. மைதா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நல்லா திரட்டுங்க. நல்லா மெலிசாக, உங்களால் எவ்வளோ மெலிசாக ஆக முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டுங்க. இது மைதான்றதால கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் தடியாயிடும். அதனால் நல்லா மெலிசாக திரட்டுங்க. மெலிசாக திரட்டினா தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். அதனால் அதுக்கடுத்தது பூர்ணம் நிறைய வைங்க. ஒரு 2 ஸ்பூன் அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வைங்க. ஓரம் மட்டும் விட்டுட்டு எல்லா இடமும் பரவுற மாதிரி வைங்க. அந்த ஓரத்தில் தண்ணியை தொட்டு நல்லா தடவுங்க. நல்லா 1 இன்ச்சு அளவில் தடவுங்க. அப்புறம் அப்படியே மடிச்சுக்கோங்க. அந்த 2 ஓரமும் சரிசமமாக ஆகிற மாதிரி நல்லா எடுத்து விட்டு நல்லா மடித்து அழுத்தி விடுங்க. அது கேப் வரக்கூடாது. கேப் வந்துச்சு அப்படின்னா அந்த மாவெல்லாம் எண்ணெயில் போயிடும், வேஸ்ட் ஆகிடும் எண்ணெய். இந்த சோமாஸ் ஸ்பூன் அப்படியே சக்கரை மாதிரி இருக்கும். இதால் அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா ஒரு டிசைனாக வந்துடும். மீதி இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். அந்த எட்ஜு நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஒரு நல்ல வளைவாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் அந்த சோமாஸ் கரண்டி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம திரட்டுறது மட்டும் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. அந்த பூர்ணத்தை நிறைய வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நல்லா தண்ணி தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டும். மைதா மாவு இல்லையா, அதனால் தண்ணியில் நல்லா ஒட்டிடும் நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது. 2 ஓரமும் சரிசமமாக இருக்கு இல்லையா. இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டணும். கொஞ்சம் விட்டுட்டு அந்த முனையில் ஃபஸ்ட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சு விட்டுட்டு திருப்பியும் 2த்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சால் இது ஒரு டிசைனாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஓரம் பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த முனையும் அதே மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 மெத்தடில் சோமாஸ் பண்ணலாம். எல்லாமே அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வானில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்று தான் போட போகிறோம். அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பி போடுறதுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அப்படி உங்களால் முடியும் அப்படின்னா 2 கூட போட்டு எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கட்டும். செவக்க வெந்த உடனே எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சோமாஸ் வேகும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருக்கும் இல்லையா, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசேஷம்னா இதை செஞ்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சோண்டு மாவு எடுத்தாலே சோமாஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதனால் இது பார்வைக்கு நல்லாயிருக்கும். நம்ம 1-2 சாப்பிட்டாலே கொஞ்சம் நல்லா வயிறு திம்முன்னு ஆகிடும். அதனால் இது எப்பயாவது ஒரு சமயம் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் நம்மளுடைய சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.